சத்குரு சரணம் நமோ நமः. சரணம் சரணம் சிவ சம்போ. கமிஷனர் வீட்டுக்கு வந்துட்டாங்க என்று கயல்விழி கூறிய பொழுது கருணா வீட்டில் அனைவரும் பரபரப்பாகிவிட்டனர். உள்ளே நுழைந்த கமிஷனர், எல்லாருக்கும் வணக்கம், நான் ஃபோன் பண்ணிட்டு வந்திருக்கணும், மன்னிச்சிடுங்க, பக்கத்தில் ஃப்ரெண்டு வீட்டுக்கு வந்தேன், வெளியில் கருணா விளையாடிட்டு இருந்தா பார்த்தேன், சரி அப்படியே பேரண்ட்ஸ் உங்களையும் பார்த்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்தேன். வணக்கம் வணக்கம், ப்ளீஸ் ப்ளீஸ் உட்காருங்க என அவரை வரவேற்று அமர வைத்தனர். சார், நீங்கள் எங்கள் வீட்டுக்கு வந்தது நாங்கள் ரொம்ப கொடுத்து வச்சுருக்கணும். அச்சிச்சோ, அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. இந்த உலகத்தில் எல்லாருமே ஒருத்தருக்கு பின்னாடி தான் இருக்கும். அது யார் அப்படின்னா உழவர். கருணா மண்ணை பற்றி பேசும்போது எங்கள் அப்பா தான் எனக்கு ஞாபகம் வந்தார். உண்மையாக கருணா பேசி முடிக்கும் பொழுது என்னோட கண்ணில் தண்ணியே வந்துடுச்சு. அதுக்கப்புறம் எங்கள் அப்பா கிட்ட ஃபோன் பண்ணி 1 மணி நேரம் பேசிகிட்டு இருந்தேன். என்னோட மனசை கருணா ரொம்ப தொட்டுட்டா. கமிஷனர் தன் குழந்தையை பெருமையோடு பேசும் பொழுது தாயும் தந்தையும் அவளை பெருமையோடு பார்த்தனர். சார், நீங்கள் முதல்ல என்ன சாப்பிட்றீங்க அப்படின்னு சொல்லுங்கள். காவல்துறை உங்கள் நண்பன் அப்படின்னு எல்லா இடத்துலையும் போர்டு போட்டிருக்கு. எப்போவுமே நீங்கள் எங்கள் நண்பன் தான், நீங்கள் எப்போ வேணால் நம்ம வீட்டுக்கு வரலாம் என கருணாவின் அப்பா இயல்பாக கமிஷனரிடம் பேசினார். அனைவரும் சோஃபாவில் அமர்ந்து பேச ஆரம்பித்தனர். கருணா ரொம்ப ஷார்ப்பான குழந்தைங்க, எல்லா விஷயத்தையும் ரொம்ப சட்டுன்னு புரிஞ்சுக்கிறது மட்டும் கிடையாது, ரொம்ப ஆழமாக புரிஞ்சுக்கிறா அப்படின்னு அவங்க டீச்சர் என்கிட்ட சொன்னாங்க. அது அவளோட ப்ரோக்ராம் பார்ட்டிசிபேட் பண்ணும்போதே எனக்கு அது தெரிஞ்சிருச்சு. எனக்கு கருணா பேசும் பொழுது உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார் மற்றெல்லாம் தொழுதுண்டு பின் செல்பவர் அப்படின்ற திருக்குறள் தான் எனக்கு ஞாபகம் வந்தது. தினமும் ஒரு 10 தடவையாவது இந்த திருக்குறளை நான் நினச்சிக்குவேன் என கமிஷனர் பேசி கொண்டிருக்கும் பொழுதே, அங்கிள், அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த திருக்குறள் அப்படின்னு சொன்னீங்களே, இது கேட்குறக்கே ரொம்ப நல்லா இருக்கு என கருணா மழலையாக கேட்டாள். இதை கேட்ட கமிஷனர் மிகவும் மகிழ்ந்து போனார். அடடே, என் குட்டி கருணா, நீ பேசும் பொழுது கடவுளே என்கிட்ட பேசுகிற மாதிரி இருக்குது. நீங்கள் 2 பேரும் கண்டிப்பாக கருணாவை நம்ம வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரணும். என்னுடைய மகன் 5வது படிக்கிறான். இவங்க 2 பேரும் நல்ல நண்பர்களாகணும் அப்படின்றது என்னுடைய விருப்பம். கண்டிப்பாக சார், நீங்கள் காஃபி எடுத்துக்கோங்க என கூறினர் கருணாவின் தாயும் தந்தையும். அதாவது கருணா, இந்த திருக்குறளோடைய உனக்கு நான் சொல்கிறேன். சொல்லுங்க அங்கிள். உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார் அப்படின்னா, இந்த உலகத்தில் எல்லாரும் சாப்பிடாம இருக்க முடியுமா? இருக்க முடியாது, ரொம்ப கஷ்டம். எல்லாரும் சாப்பிட்றதுக்காக யார் வேலை செய்கிறா? எங்கள் தாத்தா மாதிரி நிறைய பேர். உங்கள் தாத்தா? எங்கள் அப்பாவை பற்றி சொல்கிறா. எங்கள் அப்பாவும் ஃபார்மர் தான் என கருணாவின் அம்மா கூறினாள். சரியா புரிஞ்சுக்கிட்டே கருணா. தாத்தா மாதிரி எத்தனை பேர் வேலை செய்கிறாங்க. அவங்களுக்கெல்லாம் ஒரு பேர் இருக்கு. என்னன்னு சொல்லு பார்ப்போம். தமிழில் சொல்லவா? தமிழில் சொல்லு. உழவர். இந்த உழவர்கள் தான் நம்மளுக்கு சாப்பாடு கொடுக்குறாங்க. இந்த சாப்பாடு இல்லாமல் நம்ம வாழ முடியுமா? ரொம்ப கஷ்டம். அப்போ இந்த உலகத்தில் உரிமையோடு வாழ்கிறவங்க யாரு அப்படின்னா உழவர்கள் தான் அப்படின்னு திருவள்ளுவர் சொல்கிறாரு. அப்புறம்
அதுக்கப்புறம் இந்த உழவர்கள் இருக்காங்க இல்லையா, இவங்க நம்மளுக்கு சாப்பாடு கொடுக்குறாங்க. அப்போது நம்ம எல்லாரும் யாரை சார்ந்து இருக்கோம்? சார்ந்து அப்படின்னா நீ நல்லா படிக்கிறது, யார் உனக்கு ஹெல்ப் பண்ணுறா? டீச்சர், அம்மா அப்பா. அதே மாதிரி நீ சாப்பிட்றதுக்கு அம்மா அப்பா குக் பண்ணுறாங்க, சரியா? ஆனால் இதை உருவாக்குறது யாரு? உழவர். அப்போது நம்ம எல்லாரும் யார் ஹெல்ப்பால் இங்கே நம்ம இருக்கோம்? உழவர் ஹெல்ப்பால். சரியாக புரிஞ்சுக்கிட்ட. அப்போது இந்த உலகத்தில் வாழ்கிறதுக்கு உரிமை இருக்கிறவங்க யாரு? உழவர். நம்ம எல்லாரும் வேற வேற வேலை பண்ணாலும் இன்னைக்கு நம்ம நாட்டோட தலைவர்கள், நீ கேட்குறிய ராஜா யாரா இருந்தாலும் எல்லாரும் யார் ஹெல்ப்பால் இருக்கோம்? அதை தான் சார்ந்து அப்படின்னு சொல்கிறார். யாரோட ஹெல்ப்பால் இருக்கோம்? உழவர். இதை தான் திருவள்ளுவர் உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார் மற்றெல்லாம் தொழுதுண்டு பின் செல்பவர் அப்படின்னு சொல்லியிருக்கார். அங்கிள், நான் ஒன்று கேட்கட்டுமா? சொல்லுடா கண்ணா. நம்ம எல்லாரும் உழவரை சார்ந்து இருக்கோம். ஆனால் உழவர் மண்ணை சார்ந்து இருக்காரு அங்கிள். என்னோட மண்புழு காணாமல் போச்சு. அது மண்ணுக்குள்ளே இருந்தது. அதுதான் மண்ணுக்கு சக்தி கொடுத்துச்சா. என்னோட மண்புழுவை தேடி கொடுப்பீங்களா? நீங்கள் போலீஸ் தானே அங்கிள் என கருணா கூறிய பொழுது அவளுடைய கண்களில் கண்ணீர் பெருகியது. கருணா இந்த கேள்வியை கேட்ட பொழுது கமிஷனர் பெற்றோர்கள் அனைவருடைய கண்களிலும் கண்ணீர் நிரம்பி வழிந்தது. கருணா குட்டி குழந்தை மட்டுமல்ல, நம்முடைய மனசாட்சியும் தான். நம்முடைய மனசாட்சி தொடர்ந்து நம்மிடம் கேட்டுக்கொண்டிருக்கும் கேள்வி, நாம் மண்ணிலிருந்து உபயோகிக்கும் வளங்களை பாதுகாக்க வேண்டும். அதற்காக நாம் இணைவோம் மண் காப்போம் இயக்கத்தில். அடுத்த கதை விரைவில். நன்றி. Namaskaram, Anna. Namaskaram, Akka. Anna, have you heard about this Save Soil movement? Yeah, on 13th Feb, it had been trending on Twitter. I've seen there. But can you tell me more about this movement? What happened to our soil? Yes, Anna. There has been many researchers on soil, and they all are saying that we have only 60 years of farming left. Our soil is getting extinct. What? That means food crisis? Yes, Anna. But how all this happened? All this happened because of many reasons. Deforestation, urbanization, inappropriate ways of farming, and use of chemical fertilizers, which harms the organic content in soil. Organic content? What is that? Anna, not only us who are living on soil. There are many earthworms and many microorganisms who are living in topsoil, and they help in making our soil healthy. Yeah, but how can I change the soil condition alone? It's not just a piece of land, it's planet Earth. Yes, Anna, that's why we need this movement to come together and save soil. Okay, so how can I join this movement? Anna, it's very simple. All you need to do is call at 80000 and 3003. And voila, you are registered as volunteer of this movement.
and they call it Earth Buddy. Wow, I'm going to register now. Can you repeat the same number for me, please? Yeah, sure. It's 80000 and 3003. Wow, so amazing. Earth Buddy, let's come together and save soil. Let's make it happen. Save soil. Save soil.